நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, எவ்வளவு வேணா பிரச்சனை வரட்டா எல்லாத்தையும் தாங்கி அப்படியே சும்மா ஒரு அடியா ஓட வரத்துக்கு செம்மையான ஒரு ஆள் நம்ம கிட்ட இருக்காங்க, தேவசேனா. அவங்க இருந்து நம்ம விஜய ஜாமீன்ல வெளியே கொண்டு வந்துட்டாங்க. அந்த அப்படியே கதிரேசனா மறுபக்கம் அந்த நிஷா மூஞ்ச பாக்கணும், நொறுல உருன்னு உரு கொட்டா நாட்டம் முழிக்கிறாங்க ஒரு பக்கம். ஐயோ அப்படியே பதட்டத்தில் வயிற்று அடிச்சுறாங்க ஒரு பக்கம். எங்க வெண்பாவை கூட்டின்னு போயிடுவாங்களோன்னு சொல்லிட்டு, வெண்பாவுக்கு யார்கிட்ட இருந்தா சந்தோஷம் இருக்கோ, யார்கிட்ட இருந்தா நல்லா வளருவாங்களோ அவங்க கிட்ட தான் இருக்கணும். எந்த நேரம் பார்த்தாலும் விஷம் அடுத்தவங்களை எப்படி கெடுக்கலாம், அடுத்தவங்களை எப்படி ஒழிக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நம்ம நிஷா கதிரேசன் இவங்க கூட இருந்தா வெண்பாவோட வாழ்க்கை என்னங்க ஆகும்? வெண்பாவோட வாழ்க்கை ஒரே அடியா ஒளிஞ்சு போயிடும். அதனால எப்படியாவது வெண்பாவை விஜய்கிட்ட சேர்த்து வைக்கணும். அதுதான் முழுக்க முழுக்க நம்ம தலைவியோட ஆசை. அது கரெக்டாக செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா, தேவசேனா என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக தேவசேனாவை பொறுத்த வரைக்கும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடப்போம்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் தேவசேனா அதுக்கு மாறு. ஏன்னா என்ன கேஸ் தானே வரட்டும், நான் ஜெயிச்சு தருவேன். ஆனால் இந்த கேஸில் யார் மேலே தப்பு ரைட்டுன்னு இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். எனக்கு விஜயை காப்பாற்றணும், ராஜேஸ்வரியை தோக்க வைக்கணும், அதுதான் என்னோட டார்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கிட்டு இருக்காங்க. எப்படியோ ஒன்றுடாப்பா, நம்ம விஜய் நல்லவர் தான், அவரை காப்பாற்றினா நம்மளுக்கு போதுமே, அதுதானே நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் சொல்லலாம். சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் சர்ச்சைகள் பிரபலமான நிறைய விஷயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. இவங்களை ஜாமீன்ல எடுத்தது சர்ப்ரைஸா போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. சர்ப்ரைஸா போய் மீட் பண்ணுவாங்களா, என்ன நடக்க போகுது, மல்லி என்ன சொல்ல போறாங்க, மல்லி இதை எப்படி எடுத்துக்க போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா மல்லிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா அது வெளியே டக்குன்னு அவங்களால காட்ட முடியாது. ஏன்னா எல்லாமே கொஞ்சம் நேரம் எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் காதல் பாசம் எல்லாமே வச்சுன்னு இருந்தாங்க. அப்படிப்பட்ட காதலை எடுத்த உடனே காட்டிட முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். விஜய் மேல அளவு கடந்த பாசம் வச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ வெண்பா இல்லை, வெண்பா வந்து கதிரேசன் வீட்டில் தான் இருக்கணும். கேஸ் இன்னும் ஒரு வாரம் தள்ளி போட்டு இருக்கு. அது வரைக்கும் வெண்பாவா பார்க்க முடியாது அப்படின்றத ஒரு யோசனம். அதை வந்து போய் கோர்ட்டில் மனு போடுறாங்க. சரி ஓகே, போலீஸ் அனுப்பிச்சு வைக்கிறோம், வெண்பா உங்க கூட வரதா இருந்தா உங்க கூட வந்து இருக்கட்டும், இந்த கேஸ் முடிற வரை பிரச்சனை இல்லை. அப்படி வெண்பா முடியாது, அங்கே இருப்போம்னா அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த விஷயம் நிஷா கதிரேசன் இவங்களுக்கு தெரிஞ்சா எதனா தில்லாலங்கடி வேலை உருட்டு வேலை அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாம இந்த பிரச்சனையை நம்ம முடிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்குள்ள சீக்கிரம் இந்த பிரச்சனையை முடிச்சு இதுல மேலும் மேலும் நாம உயரணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம வெண்பாவை கூட்டிட்டு வரதுக்கு அழைச்சிட்டு வரதுக்கு போறாங்க. போறதோட மட்டும் இல்லாம அங்க போயிட்டு இவங்க பேசுறாங்க, இந்த மாதிரி தான் நடந்தது, இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து சொல்றாங்க. இதை சொன்னதை என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம மௌனமே சிறந்ததுன்னு சொல்லிட்டு மௌனத்தோட தான் இருக்காங்க. ஆனா அந்த மௌனம் எவ்வளவு நேரத்துக்கு நீடிக்குன்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாதுங்க. அதே போல நம்ம கதிரேசன் இருக்காருல்ல, அவரு இருந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் போலீஸ் கிட்ட அப்படி சும்மா வாக்குவாதத்தில் ஈடுபடுறாரு. அது எப்படி அது இப்படி அப்படியெல்லாம் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போறாங்க. கதிரேசன் நீங்க சொல்றதெல்லாம் இல்ல, வெண்பா என்ன சொல்றாங்க, வெண்பா அவங்க அப்பா கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டா அவங்க அப்பா கூட அனுப்பிச்சு வைக்கப்படும், இதுக்கு மேல நீங்க எதனா பேசுனீங்க உங்க மேல ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் எதனா பேசுறதுக்கு இருக்கா சாமி, நான் எதுவும் பேசல, சவுண்ட் அப்படியே சும்மா கீப் சைலண்டா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கப்புறம் அவங்க பிரச்சனை இல்லைங்க. ஆனா அதே சமயத்தில் நம்ம ராஜேஸ்வரி இருக்கால, அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படியாவது இந்த கேஸ்ல ஜெயிக்கணும். இது வந்து விஜய்க்கும் எனக்கு மட்டும் இல்ல, அந்த தேவசேனாவுக்கும் எனக்கும் அந்த போட்டி, அந்த தேவசேனை நான் அசிங்கப்படுத்துறதுக்குன்னே இதில் போட்டியில் ஜெயிச்சிடணும்னு சொல்லிட்டு முடிவில் இருக்கா. இதில் எப்படியாவது நான் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டுன்னு தெரிஞ்சுன்னு இருக்காங்க. ஜெயிப்பாங்களா, என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலிங்க. இந்த முடிவு அப்படியே போயிட்டே இருக்குமா இல்லை இதுக்கு ஒரு எண்டு கார்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனைன்னு இருந்தால் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வழிகள் பிறக்கும். அந்த வழிகள் எந்த விதத்தில் பிறக்கும் எப்படி பிறக்கும்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது. பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரி, இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க இருந்து வேற லெவல்றாங்க, அவங்கள பத்தி சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. எப்ப பார்த்தாலும் எதனா ஒரு பிரச்சனையை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு இருப்பாங்க. ஆனா பிரச்சனை எதுவுமே கொண்டு வரலைங்க. அவங்க இருந்து எப்படியாவது வெண்பா குட்டி வீட்டுக்கு வந்துடணும், இதுக்கு மேல இதே போல நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சுன்னு இருக்காங்க. என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலங்க. ஆனா சுவாரஸ்யம் நிறைந்த இந்த மல்லித்தோட இன்னும் சுவாரஸ்யமா போக போகுது, அது மட்டும் நிச்சயம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நம்ம கதிரேசன் இருக்காருல, அவர் வந்து கோர்ட்ல போய் திரும்ப மனு போடுறாங்க. என் பேத்தி வந்து அவங்ககிட்ட இருந்தால் எதனா பண்ணுருவா எதனா கொண்டுருவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் போடுறாங்க. அதெல்லாம் எங்கள் வாய்ப்பு இல்லை, எங்கள் கிட்ட எல்லாம் அந்த பருப்பு வேகாது, நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள். எப்படி வெண்பாவை இத்தனை நாளாக வெண்பாவை வச்சு வளர்த்தவருக்கு எப்படி நீங்கள் சொல்கிறதெல்லாம் எதனா லாஜிக்காக படுதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி ஒரு பக்கம் நம்ம தேவசேனாவுக்கும் விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த சமயத்தில் என்ன பேசுறது ஏது பேசுறது, இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாமே ஒரு பக்கம் நம்ம விஜய்க்கு ஆதரவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் ஒரு பக்கம் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறமாவது நல்லது நடக்குமா நடக்காதா, என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலங்க. எல்லாமே சுவாரஸ்யமான ஒரு மல்லி தொடர் தான் நம்ம ரிவ்யூ போயின்னு இருக்கு. சரி, போனது போச்சு ஆனது ஆச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா,
நம்ம வெண்பா இருக்காங்கல்ல, அவங்க வந்து நாங்கள் டாடா கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாங்க. டாடா இந்த கேஸில் அப்படி தோத்தா உங்களை தீர்த்து கட்டுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க, உங்களை கொன்றுவாங்க, இந்த கேஸில் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஜெயிக்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து சொல்லியிருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலிங்க. எல்லாமே ஒரு பக்கம் பதட்டமாகவும் பயமாகவும் தான் போயின்னு இருக்குது. ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா, என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.